ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க, இதை நீங்க கேட்டிருப்பீங்க, சில வேளை உங்களுக்கு ஞாயிறு பள்ளியில சொல்லி தந்திருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். ஒரு பேரரசன் இருந்தார். இந்த பேரரசனுக்கு வாரிசு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் யோசித்தார், எனக்கு பின்பு வாரிசு இல்லாதபடியினாலே இந்த சாம்ராஜ்யத்தை ஆளுகை செய்யும்படிக்கு எனக்கு பின்பு ஒரு சிறுவனை எனக்கு சொந்த மகனாக தத்தெடுத்து அவனுக்கு பயிற்றுவித்து இந்த பேரரசர் பதவி அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பேரரசர் நினைத்தார். நினைத்த போது பிரைஸ் தி லார்ட், அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட நாளிலே பேரரசர் ஆக விரும்புகிறவர்கள் ஆமே வாருங்க, நான் உங்களை சோதித்து உங்களை நான் ஒரு நபரை என்னுடைய பின்பு உங்களை பேரரசராக மாற்றுவேன். அப்போது அநேக பெற்றார் பிள்ளைகளை கொண்டு போனாங்க. பிள்ளைகள் கொண்டு போன போது அந்த பேரரசர் அந்த பிள்ளைகளோடு நல்ல பேசி அவங்களோடு நல்ல அவங்களுடைய திறமைகளை பார்த்து கடைசியில் போகும்பொழுது எல்லா பிள்ளைகளுடைய கைகளிலும் ஒரு விதையை கொடுத்தார். விதையை கொடுத்து சொன்னார், அடுத்த ஆண்டு இதே நாளில் நான் உங்களை கூப்பிடுவேன், நீங்க வரும்போது இந்த விதையை நட்டு அதிலிருந்து அதை எப்படி வளர்த்திருக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கும்படிக்கு இந்த விதையை கொண்டு நீங்க நட்டு அதை வளர்த்தி அதை என் கையிலே கொண்டு தர வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு விதை கிடைத்தது. அதில் ஜான் ஒரு பையனும் இருந்தான், அவனுக்கும் ஒரு விதை கிடைத்தது. வீட்டில் போய் ராஜா அதுக்கு வளர்ப்பதற்காக ஒரு தொட்டியையும் கொடுத்திருந்தான். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த தொட்டியில இந்த விதையை வைத்து ஜான் ஒவ்வொரு நாளும் பத்திரமா நன்றாய் பார்த்து நீர் பாய்ச்சி அதுக்கெல்லாம் செய்வான். அந்த விதை முளைக்கவில்லை. வேற அவன் வருத்தப்படுவான். ஒவ்வொரு நாளும் போய் பார்ப்பான், இன்றைக்காவது முளை வராதா. அவனுக்கு மனசுல ஒவ்வொரு நாளும் யோசிப்பானா, என் விதை ஏன் வளரையில அப்படின்னு. நாள் குறிப்பிட்ட நாள் வந்தது. வந்ததும் எல்லா பிள்ளைகளும் தொட்டியை கொண்டு வராங்க. சிலருடைய தொட்டியில அழகா வளர்ந்து நல்லா பூத்து அழகா இருக்கு, சிலருடைய தொட்டியில கொழுப்பா இருக்கு. அந்த தொட்டியை கூட இந்த ஜானும் என்ன செய்கிறான், கொண்டு போகிறான். கொண்டு வைத்தால் ராஜா ஒன்றொன்றாக பார்க்கிறார், எல்லா தொட்டிகளும் நன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த பேரரசர் வந்து ஜானையும் தொட்டியையும் முன்னே கொண்டு போனார். கொண்டு போயிட்டு சொன்னார், இவனே என் ஸ்தானத்திலே பேரரசராக மாற்றுகிறேன். ஒன்னு யோசித்தாங்க எல்லாரும், என்னன்னு. அவர் சொன்னார், இவன் தான் உண்மை உள்ளவன். நான் எல்லாருக்கும் கையில கொடுத்த விதைகள் வேக வைத்த விதைகள் தான் கொடுத்தேன். மற்றவங்க இந்த விதைகள் முளைக்காதபடினாலே இன்னொரு விதையை வைத்து முளைக்க வைத்து இன்னொரு விதையை நட்டு முளைக்க வைத்து இங்கே கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த ஜான் மட்டும்தான் இன்னொரு விதையை வைக்காம உண்மையோடு நான் கொடுத்த விதையை முளைக்க வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இவன் மட்டும்தான் இருந்தான். இவன் தான் உண்மை உள்ளவன். ஆனபடியினாலே இவனை என் ராஜ்யத்தின் பேரரசராக மாற்றுகிறேன் என்று தெரிந்து கொண்டான்.